Hi, hello friends. வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஆல்ரெடி விஜய் டிவி சன் டிவியில் ஒரு சீரியல் எண்ட் ஆக போகுது. ஒவ்வொரு சேனலும் அதில் அப்படின்னு அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ நம்ம சன் டிவியில் புன்னகை பூவே, விஜய் டிவியில் பொன்னி சீரியல் ரெண்டுமே ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் எண்ட் ஆக போகுது. இப்போது சடனாக நம்ம ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க ப்ரைம் டைமில் 6:30க்கு போயிட்டுருக்க வள்ளியின் வேலன் சீரியல் இப்போ தான் லான்ச் ஆனாங்க. அதுவும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரீல்லேருந்து ரியல் ஜோடியாக மாறின நம்ம சித்து ஸ்ரேயா. ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆன் ஸ்க்ரீனில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்த ஒரு ஃபீல். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பர்பான ஒரு கப்பிள். அது ஆன் ஸ்க்ரீனாக இருக்கட்டும் ஆஃப் ஸ்க்ரீனாக இருக்கட்டும் அவ்வளோ சூப்பராக ஆக்டும் பண்ணுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்து எப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து நடிப்பாங்கன்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லோரும் ரொம்ப எதிர்பார்த்து வந்த ஒரு சீரியல் தான் வள்ளியின் வேலன் சீரியல். ஸ்டார்டிங்கில் அந்த அளவுக்கு ஸ்டோரி இல்லாட்டியும் இப்போ போக போக ரொம்ப நல்லா தான் வந்து மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வாரமே எண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜீ தமிழில் அஃபிஷியலாகவே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நேற்றுக்கு லாஸ்ட் டே ஷூட்மே எடுத்து முடிச்சிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து நம்ம வள்ளி வேலன் அதாவது சித்து ஸ்ரேயா அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் டே ஷூட் ஆஃப் வள்ளியின் வேலன் மேக்கிங் மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் மிஸ் ஒர்க்கிங் வித் யூ மை கேர்ள் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. லவ் யூ வள்ளி அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருந்தாரு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரேயா வள்ளி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பீன் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஷேரிங் திஸ் ஜேர்னி வித் யூ பாப்பா, வி கிரியேட்டட் மொமெண்ட் டுகெதர் தட் வென்ட் அவே ட்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவங்களுமே ரொம்ப அழகாக வந்து அந்த கேப்ஷனை கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் உங்க கூட இந்த ஒரு ஜேர்னியை வந்து நான் ஷேர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் அழகான மெமரிஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் இந்த ஒரு பேரை. இப்போ ரீசன்ட் ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கான வந்து வீரசேகரன் நினைக்கிறேன் அவங்கள வந்து கொலை பண்ணது நம்ம வள்ளியோட அத்தை தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் கொலை பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கடைசியாக வீரசேகரனோட பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் கொண்டு வந்து அவங்க அத்தை அவங்க கொன்னதை அப்படியே வந்து ஃபோட்டோவாக எடுத்துருந்துச்சு. அதை பார்த்துட்டு நம்ம வள்ளியோட அப்பாவுமே செம்ம ஷாக்காக இருக்காங்க. ஸோ இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலன் வந்து கொலை பண்ணலை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு அவர் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பரபரப்பான கட்டத்தில் வந்து இறுதி கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த வாரம் லாஸ்ட் டே கிளைமேக்ஸ் எபிசோட வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக என் பண்ணுறாங்கன்னு தெரியல. நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினோட அப்பா அதாவது வள்ளியோட அப்பா ஒரு 3 டைம்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் ஆன ஒரு பர்சன் இறந்தும் போனாங்க. ஸோ எல்லாம் பார்க்கும்போது பல குழப்பத்துக்கு நடுவில் எதுக்காக இவ்வளோ சடனாக இந்த ஒரு சீரியலை என் பண்ணிட்டாங்கன்னு நமக்கு தெரியல. பட் கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 1 செகண்ட் வேறு ஏதாவது ஒரு சீரியலில் ஒரு பேரா பண்ணலாம் இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன் பர்சனலாக. வெயிட் பண்ணி பாப்பா என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஸோ ஃபைனலாக இந்த ஒரு சீரியல் வந்து எண்ட் ஆக போகுது. எல்லாம் மிஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வேறு அப்டேட்ஸ் கிடைச்சாலும் உங்களை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.